Hello all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.2. ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா evaluate the following if z is equal to 5 minus 2i and w is equal to minus 1 plus 3i. ஸோ z and w ஓட வேல்யூ என்னென்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் தான் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னென்னா ரியல் ப்ளஸ் இமேஜினரி நம்பர். அதாவது இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ரியல், ஆப்ரேஷனுக்கு பின்னாடி இருக்க நம்பர் தான் நம்மளோட இமேஜினரி நம்பர். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஜெட்டோட வேல்யூ என்னது? 5 minus 2i. 5 minus 2i ப்ளஸ் டபிள்யூட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -1 ப்ளஸ் 3i. ஸோ 5 minus 2i ப்ளஸ் -1 and plus into minus -1. So -1 plus 3i. 5 minus 1 4. 3i ல 2i subtract பண்ணுங்க i. 3 minus 2 1. So i அப்படி போட்டாச்சு. 4 plus i. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 plus i. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா z minus iw. ஸோ ஜெட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 minus 2i minus i into w என்னென்னு பார்த்தீங்கன்னா -1 plus 3i. ஸோ 5 minus 2i minus into minus plus i into 1 i into i square plus into minus minus i into i square 3i square. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ 5 minus 2i ப்ளஸ் ஐ ஸ்கொயர் வேல்யூ என்னென்னா -1. -2i அதாவது -2 இங்கே இருக்குது. ஐயோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. -2ல் 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -1i -1i minus into minus plus 3. 5 plus 3 8. 8 minus i. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 2z plus 3w 2 into 5 minus 2i z-ஓட வேல்யூ plus 3 into w வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1 plus 3i. ஸோ 2 5s are 10. 2 2s are -4i. 3 into -1 -3. 3 into -1 -3 plus into minus minus plus into plus plus 3 3s are 9i. சரிங்களா? இப்போ இங்கே எத்தனை ரியல் டேர்ம் இருக்குன்னு பாருங்கள். 10 minus 3. 10 minus 3 பண்ணால் என்ன வரும்? 7. இமேஜினரி டேர்ம் வந்து 9i minus 4i. பெரிய நம்பர் இருக்குல்ல, அதுலேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போடுவீங்களா? ப்ளஸ் 9 minus 4 5i. ஓகே, நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 plus 5i. ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா z into w. z என்னென்னா 5 minus 2i, w -1 plus 3i. இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இல்லையா? அப்போ 5ஐ வந்து 1 கூடயும் 3i கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 into -1 -5. 5 into 3i 15i. Minus into minus next 2i. 2i into -1 minus 2i into 3i. So minus into minus plus 2i into 1 minus into plus minus 2 3s are 6. I into I square. So minus 5. 15 plus 2i 17i. I square ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா I square ஓட வேல்யூ -1. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் I ஸ்கொயரில் -1 போட்டுப்பீங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. ஸோ 6ல் அதாவது ரெண்டு ரியல் நம்பர் இருக்குது, 6 and -5. 6ல் -5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 plus 17i. ஸோ நமக்கு வந்திருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 plus 17i. ஃபிஃப்த்து சம்
நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். z ஸ்கொயர் ப்ளஸ் 2zw ப்ளஸ் w ஸ்கொயர். ஜெட்டோட வேல்யூ என்னென்னா 5 மைனஸ் 2i த ஹோல் ஸ்கொயர். wயோட வேல்யூ மைனஸ் 1 ப்ளஸ் 3i. w ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 3i த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரில் இருக்கு இல்லையா? ஸோ a ஸ்கொயர், அதாவது 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. b ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2i தான் நம்மளோட b. ஸோ 2i ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4i ஸ்கொயர். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. நம்மளோட a 5 b 2i. இங்கே பார்த்தீங்கன்னா 2zw. zw நம்ம லாஸ்ட் சம்மில் z இன்ட்டு w பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா z இன்ட்டு wயோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 1 ப்ளஸ் 17i. இப்போ இந்த z இன்ட்டு w பிளேஸில் நம்ம இந்த 1 ப்ளஸ் 17iயை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் இதான் நம்மளோட z அண்ட் w, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 ப்ளஸ் 17i. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கூட எழுதிக்கலாம். ஓகே, இது லாஸ்ட் சம்மில் நான் போட்டதுனால இங்கே டேரெக்டாக எடுத்து எழுதியிருக்கேன். பட் எக்ஸாமுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். இங்கேயும் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர், அதாவது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். a வந்து 3i மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ a என்னது 3i. ஸோ 9i ஸ்கொயர். a ஸ்கொயர் 9i ஸ்கொயர். b 1, ஸோ b ஸ்கொயர் 1 மைனஸ் 2ab. ஓகேங்களா? 25. i ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? மைனஸ் 1. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் i ஸ்கொயரில் மைனஸ் 1 போட்டிங்கன்னா மைனஸ் 4. 2 5s are 10, 10 2s are 20, minus 20i. 2 into 1 2, 2 into 17 34i. 9i square, i square ஓட வேல்யூ மைனஸ். ஸோ மைனஸ் 9 minus 9 plus 1 minus 6i. 2 3s are 6i. 25 minus 4 21. வேறு என்ன ரியல் நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 25 minus 4 பண்ணி நான் 21 எழுதியிருக்கேன். இங்கே 2 இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு 1 அண்ட் மைனஸ் 9 இருக்குது. 1 மைனஸ் 9. ஓகே, இப்போ இமேஜினரி டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா எழுதிக்கலாம். மைனஸ் 20i ப்ளஸ் 34i மைனஸ் 6i. ஓகே, இந்த ப்ளஸ் டேர்ம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா, ப்ளஸ் சைனில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 21 + 2 23 + 1 24 minus 9. 24 minus 9. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மைனஸில் ரெண்டு ஐட்டம் இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 26i + 34i. ஸோ 24 minus 9 15. 34 minus 26 பண்ணிங்கன்னா 8i. ஓகேங்களா? பெரிய நம்பரோட சைன் போடுங்க. 8i. 34 minus 26 8i டேர்ம் அப்படி எழுதியிருக்கோம். 8i. ஓகே, நம்மளோட ஆன்சர் வந்துடுச்சு. நான் இங்கே ஈக்குவல் டு போடுறதுக்கு வீடியோவில் மறந்துடுறேன். பட் நீங்கள் கண்டிப்பாக ஈக்குவல் டு போடணும் சம்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, z + w த ஹோல் ஸ்கொயர். ஜெட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 minus 2i ப்ளஸ் wயோட வேல்யூ மைனஸ் 1 ப்ளஸ் 3i. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். z + wவை எழுதியாச்சு. z அண்ட் w வேல்யூ எழுதியாச்சு. 5 minus 2i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 3i த ஹோல் ஸ்கொயர். ரியல் நம்பர்ஸ் 5 அண்ட் மைனஸ் 1. 5 minus 1 பண்ணோன்னா 4. இமேஜினரி நம்பர் 3i minus 2i. 3iயில் 2i சப்ராக்ட் பண்ணிங்கன்னா i the whole square. So a plus b the whole square. A square b square 4 square பண்ணிங்கன்னா 16 plus 2ab. So 16. I square ஓட வேல்யூ minus 1. 2 4s are 8i. இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 15 plus 8i. இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா z அண்ட் w வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் z அண்ட் w பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா
இது ஈஸியாக உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகே, நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, given the complex number z is equal to 2 plus 3i represent the complex number in Argand diagram. ஸோ ஓகே, இந்த டயக்ராமில் நம்ம பிளாட் பண்ணணும். நம்ம பொதுவாக நம்ம ரியல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுப்போம், கிராஃபில் இதை ஒய் ஆக்சிஸ்னு வச்சுப்போம். பட் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ரியல் ஆக்சிஸ்னு வச்சுப்பாங்க, இதை இந்த ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ், அதாவது ஒரிசாண்டலாக இருக்கிறத ரியல் ஆக்சிஸ், வேர்ட்டிக்கலாக இருப்போது பார்த்திங்கன்னா இந்த லைன், இதை வந்து இமேஜினரி ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ அவங்க ஜெட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இசட் z + iz இந்த 3 வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம இந்த ரியல் அண்ட் இமேஜினரி ஆக்சிஸில் பிளாட் பண்ண போகிறோம். அதான் நம்மளோட ஆர்கன் டயக்ராம். ஸோ ஜெட்டோட வேல்யூ நமக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க 2 + 3i. iz நம்ம ஃபைண்ட் பண்ணோம். iz பார்க்க போகிறோம். i × 2 + 3i. ஸோ 2 × i 2i, i × i square, ஸோ 3i². i ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், -1. ஸோ 2i - 3, 2i - 3 ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா. நெக்ஸ்ட்டு z + iz, நமக்கு ஜெட்டோட வேல்யூவும் தெரியும், ஐசெட்டோட வேல்யூ தெரியும். ஜெட்டோட வேல்யூ என்னது 2 + 3i, ஐசெட் இப்போ ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, 2i - 3. ஸோ 2 - 3 -1, 3i + 2i 5i. ஓகே, நான் உங்களுக்கு ரியல் நம்பர், ஓகே காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னென்னு சொல்லியிருந்தேன், ரியல் நம்பர் ப்ளஸ் இமேஜினரி நம்பர். அதாவது ரியல் நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஐயோட கோஎஃபிஷியண்ட்டை ஒய், அதாவது இமேஜினரியோட நம்பரோட கோஎஃபிஷியன்ட் என்ன, இமேஜினரியோட கோஎஃபிஷியண்ட்டை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ் என்னென்னா 2, ஐ என்னென்னா 3. இங்கே நம்மளோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா -3, நம்மளோட ரியல் நம்பர் -3, இமேஜினரியோட கோஎஃபிஷியண்ட்டை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, -3, 2. இங்கே நம்மளோட எக்ஸ் வந்து -1, இமேஜினரியோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. இப்போ இந்த 3 பாயிண்ட் இருக்குது இல்லையா, 2, 3, -3, 2, -1, 5. இந்த 3 பாயிண்ட்டை தான் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். இங்கே நான் ரஃபாக ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். நீங்களும் எக்ஸாமுக்கும் ரஃபாக வரைஞ்சிங்கன்னா போதும். இதுக்கு கிராஃப் ஷீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு நான் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எழுதியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஆஸ் யூஷுவல் கிராஃப் தான் இது. ஓகேங்களா, இது நம்மளோட ரியல் ஆக்சிஸ் அண்ட் இது நம்மளோட இமேஜினரி ஆக்சிஸ். இமேஜினரி ஆக்சிஸ்லேயும் அதே தான், மேலே வந்து பாசிட்டிவ் நம்பர் எழுத போகிறீங்க, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் 1 2 3 4 5 6 7 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இங்கே -1 -2 -3 -4 -5. ஓகேங்களா, இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2, 3. இதை நம்ம ரியலில் பார்க்கணும், இமேஜினரி ஆக்சிஸில் பார்க்கணும். 2 வந்து நம்ம ரியல் ஆக்சிஸில் பார்க்கணும். 2 இமேஜினரியில் +3 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ 2, 3 இந்த பாயிண்ட். ஓகேங்களா, -3, 2. -3 நம்மளோட ரியல் ஆக்சிஸில் பார்க்கணும். இந்த 2 பார்த்திங்கன்னா இமேஜினரியில் பார்க்கணும். -3, 2 -3, 2 -1, 5. சேம் திங், எதுவும் -1 இங்கே பாருங்கள், 5 மேலே இருக்குது, -1, 5. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணிட்டோன்னா இதான் நம்மளோட ஆர்கன் டயக்ராம். செகண்ட் சப்டிவிஷனும் இதே மாதிரி தான், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் அதோட எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நான் ஈக்குவேட் பண்ணி எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிருக்கேன் நடுவில் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். 3 × x 3x, i × x ix, மைனஸ் ஓகே இங்கே ஒய் போடலை, ஒய் போட்டாச்சு. -2 ×
minus into 2 minus 2 minus into minus plus I. So இப்போ இந்த y உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 2y I into y iy. பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள், கான்ஸ்டன்ட் 2i + 5. இதாவது கான்ஸ்டன்ட், இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்குது கான்ஸ்டன்ட்டும். ஸோ 2x minus 1 into I minus y 2i into y I 2y 3 plus 2i 3 plus 2i. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் நம்பர்ஸ்லாம் பார்க்கலாம். ரியல் டேர்ம்ஸ் 3x minus 2y 5 இதெல்லாம் ரியல் டேர்ம்ஸ். ஸோ இதெல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. நம்மளோட இமேஜினரி டேர்ம்ஸ் பாருங்கள், -ix + iy 2i. இதில் இருக்க ஐயெல்லாம் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா இங்கே என்ன இருக்கும், -x. இங்கே இருக்க ஐயை காமனாக எடுக்கும்போது y. இங்கே +2 ஈக்குவல் டு 2x minus y. இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். ரியல் டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்றா எழுதியிருக்கோம். +3 இமேஜினரி டேர்ம்ஸில் ஐயை காமனாக நம்ம வெளியே எடுக்கும்போது 2y + 2. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ரியல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட்ஸ், real parts on both sides. ஸோ இங்கே இருக்க ரியல் பார்ட் பார்த்திங்கன்னா 3x minus 2y plus 5 equal to 2x minus y plus 3. ஓகே, இப்போ நம்ம இந்த 2x minus y plus 3 இது எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது 2x இந்த பக்கம் வரும்போது -2x minus y இந்த பக்கம் வரும்போது 1y 3 இந்த பக்கம் வரும்போது -3 equal to 0. 3x minus 2x 3ல -2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1x பெரிய நம்பர் சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் -2yல 1yயை சப்ராக்ட் பண்ணோன்னா -y. கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, 5 - 3 2. ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு y டேர்ம்ஸ், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டுருக்கேன். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இங்கே இருக்க இமேஜினரி பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -x + y + 2 ஈக்குவல் டு 2y + 2. நம்ம LHS சைடில் இருக்க இமேஜினரி பார்ட் அண்ட் RHS சைடில் இருக்க இமேஜினரி பார்ட் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி எழுதியாச்சு. இங்கேயும் அதான் பண்ண போகிறோம். இந்த சைடு இருக்குது, இந்த RHS சைடில் இருக்க எல்லா டேர்ம்ஸையும் இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். ஸோ அதோட சைன்லாம் சேஞ்ச் ஆகும் இல்லையா, +2y -2y +2 -2 ஈக்குவல் டு 0. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் டேர்ம் ஒன்று தான் இருக்குது -x. y டேர்ம் பார்த்திங்கன்னா 2 y டேர்ம் இருக்குது, y -2y. -2ல் இங்கே இருக்க இந்த +1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -y 2 - 2 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். சால்வ் 1 and 2. ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணுங்கள். நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ தெரிஞ்சிடும். +2 வெளியே போகும்போது என்ன ஆகும், -2. ஈக்குவேஷன் 1ல் இருக்க இந்த +2 வெளியே கொண்டு போயிட்டேன், -2. இங்கே -x - y ஈக்குவல் டு 0 இல்லையா. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். +x -x கெட் கேன்சல். 2 -y இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -2y. ரெண்டு டேர்முமே மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி மைனஸ் சைனே போட்டுக்கணும். -2 + 0 -2. ஸோ y is equal to -2y is equal to -2. y is equal to -2/-2. ஸோ yயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. கேன்சல் ஆச்சுன்னா 1. இதை கொண்டு போய்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். x - y ஈக்குவல் டு -2. ஒய்யோட வேல்யூ நமக்கு 1 தெரியும். இந்த 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ x is equal to -2 + 1. x is equal to -1. -2ல் 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -1. ஸோ நம்மளோட x வேல்யூ -1, ஒய்யோட வேல்யூ 1. ஓகே, அவங்க கொடுத்துருந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணி
எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஈக்குவேட் பண்ணி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை நம்ம தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 2 பக்கம் இருக்க ரியல் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 பக்கம் இருக்க இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ண பார்ட்டை ஈக்குவேஷன் 1னும் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுற ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துருக்கோம். 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.